கமல்ஹாசன் மட்டும் நினைத்திருந்தால் கண் கலங்கிய ரோஜா ரோஜா பாடகர் சத்யன் மகாலிங்கம். வெளியான சீக்ரெட். கடந்த சில நாட்களாக இணையத்தில் காதலர் தினம் படத்தில் இடம்பெற்ற ரோஜா ரோஜா என்ற பாடல்தான் செம வைரலாகி வருகின்றது. கடந்த 26 ஆண்டுகளுக்கு முன்பு 1999ஆம் ஆண்டு நடந்த ஒரு மேடை நிகழ்ச்சியில் எந்தவிதமான பில்டப்களும் இன்றி மிக இயல்பாக அந்த அழகான பாடலை பாடியிருக்கிறார் ஒரு இளைஞர். அந்த வீடியோவை பார்த்து ரசித்த பலரும் இந்த பாடலை குறிப்பிட்டு இவ்வளவு அற்புதமாக பாடும் இவர் யார் என்ற கேள்வியை எழுப்பி அந்த வீடியோவை வைரலாக்கினார்கள். அதன் காரணமாக 26 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாடலை பாடியவர் பின்னணி பாடகர் சத்யன் மகாலிங்கம் என்பது தெரிய வந்தது. தனது உழைப்பை 26 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் கொண்டாடும் மகிழ்ச்சியில் மீண்டும் தனது குரலில் ரோஜா ரோஜா பாடலை பாடிய அவர் தனக்கு பாராட்டு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். பாடகர் சத்யன் மகாலிங்கம் மேடை பாடகராக சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கியவர். பின்னர் திரையுலகில் கோரஸ் பின்னணி பாடகராக அடியெடுத்து வைத்தார். தனது தொடர் முயற்சிகளின் பலனாக கடந்த 2004ஆம் ஆண்டு கமல்ஹாசன் நடித்த வசூல் ராஜா MBBS படத்தில் கலக்க போவது யாரு பாடல் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமானார். தொடர்ந்து சரோஜா படத்தில் தோஸ்து படா தோஸ்து, பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் அட பாசு பாசு என்ற பாடலையும், கழுகு படத்தில் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், மாற்றான் படத்தில் தீயே தீயே, அடுத்து துப்பாக்கி படத்தில் குட்டிப்புலி கூட்டம் போன்ற 200க்கும் மேற்பட்ட பாடல்களை சத்யன் மகாலிங்கம் பாடியிருக்கிறார். இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசிய பாடகர் சத்யன் மகாலிங்கம் கூறியதாவது: நான் வயது வித்தியாசமின்றி அனைவரிடமும் இப்போதும் வாய்ப்பு கேட்டு வருகிறேன். அவர்கள் தருவார்களா என்று தெரியாது, ஆனால் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். தற்போது உள்ள பல பிரபல இசைக்கலைஞர்களில் ஆரம்ப காலத்தில் அவர்களோடு நான் இருந்துள்ளேன். ஆனால் இப்போது அவர்கள் தங்களுக்கென ஒரு குரூப் ஃபார்ம் செய்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு அளிக்கின்றனர். கொரோனா தொற்று காலத்திற்கு பிறகு எனக்கு பாடுவதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவிற்கு என் மீது எப்போதும் பெரிய நம்பிக்கை உண்டு. நான் பாட வந்தால் என் மீதுள்ள நம்பிக்கையால் நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்று அவர் வேறு வேலையை கூட பார்க்க சென்றிருக்கிறார். ஆரம்ப காலங்களில் பல பாடல்களை பாடியிருக்கிறேன். நான் பாடிய பாடலுக்கு சரியான கிரெடிட்டே கிடைக்கவில்லை. வசூல் ராஜா MBBS படத்தில் இடம்பெற்ற கலக்க போவது யாருதான் என்னுடைய முதல் பாடல். அவருடைய வாய்ஸ் எனக்கு செட் ஆகுது, அதனால் அவரே பாடட்டும் என்று கமல்ஹாசன் வழிவிட்டதால் மட்டுமே எனக்கு அந்த பாட்டு கிடைத்தது என்று அவர் அந்த நேர்காணலில் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். மேலும் மெலோடி பாடல்கள் மீது பெரும் காதல் கொண்டுள்ள சத்யன் மகாலிங்கம் தான் பாடிய பாடல்களில் தனது மனதிற்கு மிகவும் நெருக்கமான பாடல் என்றால் நேபாளி படத்தில் இடம்பெற்ற கனவிலே கனவிலே என்ற பாடல்தான் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அவர் பாடிய பல பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்களாக இருந்தும் சரியான அங்கீகாரம் அடையாளம் இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் ரோஜா ரோஜா பாடல் இப்போது அவருக்கான இடத்தை, திறமைக்கான அங்கீகாரத்தை 26 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்று தந்திருக்கின்றது.